Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows 10 May 2021 அப்டேட் வந்து நம்ம PC ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதோட கோட் நேம் வந்து பாத்தீங்கன்னா Windows 10 21H1. சோ இத நம்ம எப்படி நம்ம PC ல அப்டேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ISO ஃபைல் டவுன்லோட் பண்றது அப்படினு தெளிவான வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த Windows 10 May 2020 அப்டேட்ல என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படினு வீடியோ போட்டுருக்கோம். சோ ரெண்டு வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ISO ஃபைல் வச்சு நம்ம எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ கைஸ் இதுல வந்து நீங்க ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. போன டைம் நம்ம அப்டேட் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபைல்ஸ் டெலீட் பண்றீங்களா இல்ல வந்து சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் ஆகணுமா இல்ல வந்து எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்கும். பட் இந்த டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு நத்திங் ஆப்ஷன் வருது. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். அதான் வந்து ஃபைல் எல்லாமே டெலீட் ஆகும். சோ அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுது. சில பேர் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு எல்லா ஆப்ஷன் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சோ எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த நத்திங் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுச்சு. சோ கைஸ் இது கீழே வந்து போட்டுருந்தாங்க நத்திங் போட்டு எதனால இந்த நத்திங் ஆப்ஷன் காட்டுது அப்படின்னு கேட்கும்போது யூ ஆர் ட்ரைங் டு இன்ஸ்டால் ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு காட்டுச்சு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எரர் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. மேபி நம்ம வந்து 20H2 இருந்தோம். சோ 21H1 டவுன்கிரேட் ஆகும்போது நமக்கு வந்து H2H1 ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். பட் மேபி அது என்னவா கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இந்த எரர் வந்து வரல. சோ எல்லா ஆப்ஷன் வந்து காட்டுது. சோ அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு வந்து பாத்தீங்கன்னா 2020 அப்டேட் பண்ணிட்டு 2021 அப்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது. இதே நீங்க வந்து 2018 19 17 அப்டேட்ல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா 21 அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் டெலீட் ஆகாம உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க நத்திங் ஆப்ஷன் வந்து காட்டுது. சோ வீடியோ வந்து ஃபுல்லா டீடைலா சொல்றேன், செக் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படி அப்டேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 May 2021 அப்டேட் வந்து நம்ம PC இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன வருஷம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். சிஸ்டம் வந்துட்டு WinRAR அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 வெர்ஷன் 20H2. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 நவம்பர் 2020 அப்டேட்டில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண அப்டேட்டு Windows 10 நவம்பர் 2020 அப்டேட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா Windows 10 May 2020 அப்படி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ISO ஃபைல் வந்து தேவை. ஸோ ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் பார்த்து உங்கள் ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து பார்க்கலாம் Windows 10 May 2020 அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஒரு சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 5.42 GB. ஸோ கைஸ் கொஞ்சம் அதிகமான சைஸ் தான். 5.52 GB நமக்கு இதோட OS ஃபைலோட சைஸு. இப்போ நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ISO ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து லோக்கல் டிஸ்க் D அல்ல E இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க. CD வந்து வைக்காதீங்க. வந்து நம்ம OS ஃபைல் இன்ஸ்டால் ஆகிறது வந்து பண்ணால் CD தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃபைல் எல்லாமே வந்துட்டு windows.hold அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு அந்த ஃபோல்டருக்கு எல்லா ஃபைலும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற OS ஃபைல் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போனால் தனியாக ஒரு டிரைவ் மாதிரி கேட்டார் DVD டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட்டபிள் டிஸ்க்காக வந்து காட்டும். இப்போ மை கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பூட்டபிள் டிரைவ் மாதிரி காட்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ISO ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் அதே வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ். ஸோ ப்ரிப்பேரிங் 32 65 100. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் Windows 10 அப்படின்னு காட்டுது. ஸோ கைஸ் இந்த அப்டேட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஃபைல் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம போகணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக சொல்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். செக்கிங் யுவர் PC. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட C டிரைவில் வந்து போனால் கரெக்டாக ஸ்பேஸ் இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். நீங்கள் வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது பேட்டரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இதுக்கு விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது ஃபுல் சார்ஜில் போட்டு பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம படித்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து யாரும் படிக்கிறதில்ல, ஜஸ்ட் அக்செப்ட் வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்க்கலாம் என்னோட PCயில் வந்துட்டு கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், அதுக்கப்புறம் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி, அதுக்கப்புறம் நத்திங் 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்து நத்திங் மட்டும் தான் காட்டுது. எனக்கு வந்து பார்த்து மேலே இருக்க 2 ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேங்குது. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி, இந்த 2 ஆப்ஷன் வந்து காட்டல. நான் எல்லா டைம் PC வந்து அப்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். பட் இப்போ தான் வந்து பண்ண டைம் காட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் யூ ஆர் ட்ரைங் டு இன்ஸ்டால் அண்ட் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம காட்டுது.
ஒரு சில பேருக்கு என்ன ஆகுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டுது, அந்த கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், தென் அதுக்கப்புறம் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் சொல்லி இந்த 2 ஆப்ஷன் வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து காட்டல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப பழைய அப்டேட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம ரொம்ப பழைய அப்டேட்டில் இருந்துட்டு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் அப்டேட்னு சொல்லி வந்துச்சு போன டைம். ஸோ அந்த அப்டேட் பண்ணவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து 2020 அப்டேட் வந்து பண்ணிட்டீங்க, 2021 அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் காட்டுது. ஆனால் நீங்கள் வந்து 2018 2019 விண்டோஸ் அப்டேட்டில் இருந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 2021 அப்டேட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமாக கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து புரிஞ்சுங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வந்து காட்டுச்சுன்னா அந்த நத்திங் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்காதுன்னா உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே கிடைக்காது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் CDE எல்லாம் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் DE எந்த ப்ராப்ளம் ஆகல. C டிரைவில் வச்சிருந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் டேட் ஆச்சு. ஸோ நான் எதுக்கு இருக்கட்டுமே சொல்லி வந்து பார்த்தா பேக்கப் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எனக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே 2 ஆப்ஷன் வந்து காட்டல, நத்திங் மட்டும் தான் காட்டுது, ஆனால் அப்டேட் பண்ணியே ஆகும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நத்திங் பண்ணும்போது நத்திங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைல் வந்து கிடைக்காது. இப்போ பிசியில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பென் டிரைவ்லையோ ஹார்ட் டிஸ்க்லையோ பேக்கப் எடுத்துட்டு நத்திங் கொடுத்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஃபைலும் தேவை கிடையாது. ஸோ எல்லாமே பேக்கப் எடுத்துட்டேன். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து பண்ண ரெடி டு இன்ஸ்டால் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டால் Windows 10 Pro. அதுக்கப்புறம் வந்து பண்ண கீப் நத்திங். ஸோ எனக்கு வந்து பண்ண எந்த விதம் ஃபைலும் தேவையில்லை. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்று ஆப்ஸ் ஒன்லி அது காட்டுச்சுன்னா மறக்காம கொடுங்க. அப்போ தான் வந்து பண்ண ஃபைல்ஸ் லேட் ஆகாது. ஸோ எனக்கு 2 காட்டாத காரணத்தினால எனக்கு விண்டோஸ் அப்டேட் பண்ணியே ஆகணும். அதனால் வந்து நான் கீப் நத்திங் கொடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வச்சுன்னா கீப் நத்திங் வந்து கொடுக்கக்கூடாது. 1-2 நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு சில பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ எனக்கு வந்து பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour கிட்ட அடிச்சுக்கிச்சு. ஸோ 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷன் அதுக்கப்புறம் வந்து பண்ண அந்த டைம் எல்லாமே பொறுத்து மாறும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ ஒன்று லேட் ஆனாலும் கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். நமக்கு இந்த விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ரீசெட் ஆகும். ஸோ ஒரு சில பேசிக்கான யூஸர்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் பயந்துருவாங்க, என்னடா இது இன்ஸ்டால் ஆகாமல் ரீசெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணுவோம் எனக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அப்டேட் ஆகும்போது ரீசெட் ஆச்சுன்னா பயப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்ஸ் எல்லாமே வந்து பண்ண அப்டேட் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம செட்டப் பேஜ் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துடலாம். அப்புறம் US வந்துருக்கு. ஸோ இங்கிலீஷ் இந்தியா வந்து கொடுக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்குங்க, எது வேணால் கொடுக்கலாம். ஓகே, கீழே வந்து பார்த்தா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் கொடுத்தா நமக்கு நிறையா இதெல்லாம் வரும். கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப். ஓகே, இந்த பிசி வந்து யார் யூஸ் பண்ண போகிறா? ஸோ உங்கள் நேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் மாதிரி எடுத்துக்க முடியும். பட் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை பாஸ்வேர்ட் மாதிரி எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சூஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஃபார் யூர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து பண்ண எல்லாமே படிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பண்ணல எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து பண்ண ஆஃப் பண்ணிட்டேன். திஸ் மைட் டேக் செவரல் மினிட்ஸ். ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 May 2021 அப்டேட் வந்து பண்ணிட்டோம். 21H1 அப்டேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இந்த நேற்று வந்து காட்டியிருப்பேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட அந்த எட்ஜ் ப்ரௌசர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம மேபி லேட்டர் கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து வால்பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 21H1 அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். இங்கே வந்து பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21H1. ஸோ நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கூகுள் அர்ஜுனேட் நேம் கொடுத்துருங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம Windows 10 வெர்ஷன் 21H1 நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், இதே மெத்தட் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பிசிலையும் ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ முதலே சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்துட்டு எனக்கு போயிருச்சு. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இது தேவையில்லை. ஸோ அதனால தான் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். எனக்கு ஃபைல்ஸ்லாம் முக்கியமாக இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்மளோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்து நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட பிசில வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் நத்திங் மட்டும் தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்கு. ஸோ நம்ம அதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே சேவ் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நத்திங் கொடுத்து என்னோட ஃபைல் எல்லாமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஆப்ஷன் தான் பண்ணிக்கங்க, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீங்க நத்திங் கொடுக்குறதா பண்ணிக்கங்க. ஓகே, எனக்கு வந்து பண்ண என்னோட ஃபைல்ஸும் போக கூட ஆனால் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வந்து வரும். சிஸ்டம் அப்டேட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல போயிட்டு அந்த அப்டேட் அசிஸ்டன்ட் அந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலமா நீங்க அதுவே வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். சோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ISO ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணா இந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு, செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து அப்டேட் பண்ணலாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும், அதுல ஆல்ல செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.